ஒரு வட்டாரத்தை மனிதர்கள் கூட்டமாக வாழ்ந்த இடம் என்று வர்ணிப்பது ஆழமான அர்த்தமுள்ள வர்ணனையாகாது. இங்கே வசிப்பிடங்கள் இருந்தன என்பதை தவிர அப்படி ஒரு சித்தரிப்பு வேறு எதையும் சொல்வதில்லை. ஏனெனில் வாழ்வியல் என்பது வந்து வாழ்ந்து மறைந்து போகும் நடவடிக்கை அல்ல. வாழும் இடத்தை தன்னுடைய தேவைக்காக மாற்றிக்கொள்ள தெரிந்தவன் மனிதன். அங்கே அவன் வாழ்ந்த அந்த நிலத்தில் அவனது முயற்சி, ஆசை, சந்தோஷம், கண்ணீர் அனைத்துமே கலந்திருக்கும். இது பொதுவாக எல்லா வட்டாரத்திற்கும் பொருந்தும் என்றாலும் இன்று நாம் பார்க்க போகும் ஃபேர்பாக் ரேஸ்கார்ஸ் வட்டாரங்களுக்கு இந்த வர்ணனை வெகுவாக பொருந்தும். அப்படி ஒரு நீண்ட நெடிய சரித்திரம் கொண்டவை அந்த வட்டாரங்கள். எனக்கு ஞாபகம் இருந்து நாங்கள் ஓவன் ரோடு தான் இத்தனை வருஷமாக இருந்தோம். அப்போல்லாம் எனக்கு 5-6 வயசில் நாங்கள் ஓவன் ரோடு தான் இருந்தோம். பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஃபேர்பாக் வட்டாரம் தான். ஃபேர்பாக்குன்னு சொன்னாலே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸை பற்றி தான் நினைப்பு வரும். ஃபேர்பாக் எங்களுக்கு ஒரு ஹோம் டவுன் மாதிரி, ரன்னிங்க்கு ஒரு ஹோம் டவுன். பாக்ஸிங் இருந்துச்சு, நம்ம ட்ராக் இருந்துச்சு, அப்புறம் அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருந்துச்சு, அப்புறம் எல்லாம் அங்கே இருந்துச்சு. இப்போ நான் அந்த ஃபேர்பாக் இடத்துக்கு போகும்போதெல்லாம் எனக்கு மலரும் நினைவுகள் நிறையா இருக்குது. பழங்கால கேகே ஆஸ்பத்திரியில் தான் மருத்துவமனையில் தான் நானும் பிறந்தேன். 1962 பிறந்தேன். சிங்கப்பூரில் வெளியிடப்பட்ட ஆக பழைய தமிழ் நூல்களில் ஒன்று அதிவினோத குதிரைப்பந்தய லாவணி. இதை எழுதியவர் வ. ரங்கசாமிதாசன். 1893 வெளியிடப்பட்ட இந்த நூலில் அன்று ஃபேர்பாக் மைதானத்தில் நடந்த குதிரைப்பந்தயத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன. இன்னும் சொல்லப்போனால் ரேஸ்கார்ஸ் என்ற பெயரே இப்படி வந்ததுதான். அன்று முதலே போட்டி விளையாட்டுகள் நிறைய நடந்த இடம் ஃபேர்பாக் மைதானம். ஓர் 60-70 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றால் ஃபேர்பாக் ரேஸ்கார்ஸ் வட்டாரங்கள் எப்படி இருந்திருக்கும்? இந்த பெலியர்ஸ் லைன் ஆப்போசிட் வீடு இப்போ HDB ஃப்ளாட்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு கம்பம் வீடாக தான் இருந்தது. அதில் ஒரு 2 மாடி 3 மாடி வீடு, ஒரு விறகு வீடு இருந்தது. அதில் ஒரு போர்ஷனில் குடியிருந்தோம். அதாவது சின்ன ஒரு போர்ஷன் சொன்னிங்கன்னா அங்கேயே நினைக்கிறேன் ஒரு 15-20 குடும்பம் குடியிருந்தாங்க 2வது மாடியிலே, 2-3வது மாடியில். அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25-20 குடும்பம் இருக்கலாம். நாங்கள் இருக்கிற ஏரியா கிட்ட கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நடந்து வந்தாக்கா அந்த கேண்ட் ரோட் பக்கத்து எல்லாம் கம்போங்க, எல்லாம் அந்த கம்போங்க ஏரியா தான். எல்லாம் வெளியே உட்காந்துக்கிட்டு கதை பேசுறது, கதை இது பண்ணுறது. ஒரு டாய்லெட் தான் இருக்கும், அவங்க எல்லாம் ஒரு டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்தது. அது குளிக்கிற அறை மட்டும் அங்கே மேலே இருந்தது, தனியாக ஒரு பக்கெட்டு கார்னரில் இருந்தது. மற்றபடி நீங்கள் போகணுன்னு சொன்னீங்கன்னா டாய்லெட்டுக்கெலாம் அதெல்லாம் கீழே கொமன் டாய்லெட் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த கதவுலாம் அந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதை தான் ஜாமா கூடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போட்டோன்னு அது ஒரு வாளி மாதிரி இருக்கும். அதை சோழல் வச்சு தூக்கிட்டு வருவாங்க, 2 தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு அந்த கழிவை ஒன்றில் எடுத்துகிட்டு அந்த ஒன்று கொண்டு அது கீழே வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். அது பயன்படுத்துறதுன்னா எங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா, தப்பி தவறி காலை கொண்டு வச்சிங்கன்னா டப்பா நீங்கள் உள்ளுக்கு போயிடுவீங்க காலு. அதனால் அதை நீங்கள் டார்கெட் பண்ணி தான் உட்காரணும். அது எடுக்கக்குள்ளே சரியான நாத்தம் வரும். அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் நம்ம அப்படி தான் வாழ்ந்தது. அடிப்படை வசதி இல்லாத காலகட்டங்கள். அதாவது நான் பார்த்த சில இடத்துல கிணறு கூட இருந்திருக்கு. கிணறுலேருந்து தண்ணி எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு தானே இந்த டேப்பு, அப்புறம் ஒரு டேப் சிஸ்டம் வந்துச்சு. இந்த அடிக்கிற இது கூட நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவே ஓன்றூரில் தான் வளர்ந்தவர். இந்தியாவிலேருந்து வந்த பிறகு இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. எங்கள் தாத்தா அங்கே தான் வாழ்ந்தார். ஸோ அவரோட அந்த வீடு 60-70 வருஷத்துக்கு எங்கள் குடும்பத்தில் இருந்தது. அதனால் நிறைய குடும்பங்க அங்கேருந்து வந்ததுங்க. தாத்தா நிறைய பேரை ஊர்லேருந்து சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு அவர் இந்த வீட்டிலே தங்க வச்சு அவங்களுக்கு வேலை தேடி கொடுத்து, வேலை முடித்த பிறகு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவங்க அந்த வீட்டில் தான் தங்குனாங்கன்னு சொன்னார். ஒரு ஹாலு 2 ரூம் நாங்கள் இருந்த வீட்டில். நாங்கள் 9 பேர் இருந்தோம். 9 பேர். எங்கள் அப்பா ஒரு ஆள் தான் வேலை செய்கிறார், மற்றவங்க எல்லாம் படிக்கிறாங்க. அப்போ ஃபேர்பாக் வட்டாரத்தில் இன்னொரு இடம் இந்த சின்ன 3 மாடி 4 மாடி வீடுகள் இருந்துங்க. அது குயின் எலிசபெத் ஃப்ளாட்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப காலமாக இருந்துச்சு. ஃபேர்பாக் ரொம்ப தொட்டது. அதை தாண்டானா ஃபேர்பாக் ஃபீல்டு. அங்கேருந்து ஃபேர்பாக் ஃபுட்பால் கேம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்மளுக்கு ரூம் வேணும், கட்டில் வேணும், எது வேணும் அப்படி நம்ம நினச்சது கிடையாது. எங்கே இடம் கிடைக்கிறது நாங்கள் படுத்தோம். படிக்கும்போது நாங்கள் ஹாலில் உட்காந்துட்டு இது சோபானா கடை இருக்கும், அங்கே உட்காந்துட்டு படிப்போம். இப்போ சொல்லுவாங்க கம்போங் ஸ்பிரிட்னு. ஆனால் நாங்கள் கம்போங்கில் தங்கலை. ஆனால் நிச்சயமாக அந்த கல்ச்சர், அந்த ஸ்பிரிட் எல்லாருக்கும் இருந்துச்சு. சிங்கப்பூரை பொறுத்தவரையில் நம்மில் பலருக்கு நம் முதல் சுவாசம் இந்த வட்டாரத்தில்தான்.
சிங்கப்பூரில் பலர் பிறந்தது ஹேம்ஷா சாலையில் அமைந்திருந்த கண்டங்கர்பா மகப்பேறு மருத்துவமனை என்பது மறுக்க முடியாத உண்மை. இடம் மாறி இன்று கம்புங் ஜாவா சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தாலும் இன்று வரை பல குழந்தைகள் பிறப்பது இந்த வட்டாரத்தில்தான். கேகேன்னு சொல்கிறது கண்டங்கர்பான்னு சொல்கிறது இந்த மாட்டுகளெல்லாம் கட்டி போட்டு வளர்க்குற ஒரு இடம். எனக்கு வயசு ஒரு 7 இருக்கும். அப்போ நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இந்த பாய் பால் கறத்து அந்த பால் அந்த பச்சை பாட்டிலில் ஊற்றி விற்பனைக்கு கொண்டு போகிறது அவங்க பார்த்துருக்கேன். இப்போ வந்து காலகட்டம் மாறுறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வரலாம் அனுமதி கிடையாது. ஆனால் அப்போ காலில் ஒரு கட்டு, கையில் ஒரு கட்டு, மாசமான பொண்ணுங்க இப்படி 7-8 மாதம்லாம் அவங்க கணவர் தள்ளிட்டு வந்துட்டு செக்கப் வந்துருப்பாங்க போல். அவங்க தள்ளிட்டு வந்துட்டு அவங்க வடை அந்த அந்த தண்ணியெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அது வந்து எப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா கொஞ்சம் நேரம் உட்காருவான். அதான் பெரிய தடலாச்சு, அங்கே உட்காரெல்லாம் இடம் இருக்குது. அப்புறம் அந்த அவங்க உட்காந்தாங்க அதெல்லாம் கவனிச்சுட்டு இருப்போம். என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றாங்கப்பா, குழந்தைக்கு சேர்த்து சாப்பிட்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு வேடிக்கை பார்ப்போம். கேகே மருத்துவமனையில் தமிழர்கள், இந்தியர்கள், சீனர்கள், மலாய்க்காரர்கள் இவங்க எல்லாரும் ஒன்று பிள்ளைகள் பெற்றிருக்கணும், இல்லைன்னா வந்து பார்த்துருப்பாங்க. அது ஒரு முக்கியமான இடம். பிஸியஸ்ட் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த வேர்ல்டுன்னு ஒரு பேரையும் வாங்கியிருக்காங்க. அப்போ நாங்கள் எங்கள் 4 பேர் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் எங்கள் அப்பா கூட. அப்போ திடீர்னு எங்களுக்கு புறையரிச்சுன்னா எங்கள் அப்பா பிள்ளைய புறையரிச்சு தட்டு சொன்னால் எங்கள் அம்மா கேக்கே அப்படின்னு தட்டுவாங்க. அது கேக்கேன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படி பிரசித்தி பெற்றுருச்சு. கேகே ஹாஸ்பிட்டலில் ஏம்மா கேக்கே சொல்கிறீங்க, கேகே ஹாஸ்பிட்டல் தான் நீங்கள் எல்லாம் பிறந்தீங்க, அதான் கேக்கேன்னு தட்டுறோம் அப்படின்ட்டு. எத்தனை இதமான நினைவுகள். இப்போது அந்த சாலைக்கு வேறு பெயர், ஃபேரப்பாக் சாலை என்று அழைக்கின்றோம். ஃபேரப்பாக் திரளை ஒட்டிச் சென்ற அந்த துணைச்சாலையில் அத்தனை உணவு அங்காடிகள், கிட்டத்தட்ட அனைத்துமே தள்ளுவண்டி கடைகள்தான். பலர் ஆசையோடு அமர்ந்து சாப்பிட்ட இடம் அது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன லேன் இருக்கும். அங்கே நிறைய சாப்பாடு கிடைக்கும். என்ன சாப்பாடு வேணால் நாங்கள் போய் வாங்கலாம். மீன் கோரிங் வாங்கலாம், ரொட்டி பரோட்டா வாங்கலாம், ரோஜா வாங்கலாம், சைனீஸ் மீ சூப்பு வாங்கலாம், ஃபிஷ் சூப் வாங்கலாம், வேறு ரைஸுங்க, பிரியாணி ரைஸுங்க, எல்லாமே என்ன வேணாலும் நாங்கள் அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். நடந்தே போய்ட்டு நடந்தே வருவோம். அது டர்ஹம் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் வந்துட்டு இந்த ரோஜா, மீ கோரிங் எல்லாம் சூடாக கிடைக்கும். அது வந்து தள்ளுவண்டி, அதாவது 3 ரோத வண்டின்னு சொல்லுவாங்க. அதில் வச்சு தான் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அடுப்பு வந்து எல்லாம் வந்து கறி அடுப்பு மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கறி அடுப்பு வச்சு கீழே கறி அடுப்பு வச்சோ அதில் வச்சு தான் அவங்க இது. அந்த காலத்தில் கேஸ் அடுப்பே நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த புட்டு பீரிங், தேத்தாரை எல்லாம் அங்கே விற்பாங்க. ஸோ அது வருஷத்தில் ஒரு பெரிய கார்னிவல் ஏரியா மாதிரி இருக்கும். பலவேலை செஞ்ச நாக்களிங்க இருக்கும். அந்த மாதிரி நாக்களில் தான் உட்காந்துட்டு சாப்பிடணும். ஸ்டூல் மாதிரியும் அந்த மேசை பலவை மேசை மாதிரி தான் இருக்கும். அந்த பலவை மேசை மாதிரியில் உட்காந்து சாப்பிடணும். ஃபேரப்பாக் வட்டாரத்திற்கு வந்து போனவர்கள் ஒரு பக்கம் என்றால், அந்த இடத்திலேயே பிறந்து வளர்ந்து ஓடியாடிய பிள்ளைகளின் நினைவுகள் சுவையான ஞாபக கவிதைகள். அந்த நினைவுகளில் தின்பண்டங்களுக்கு பிரதான இடம். அந்த நாட்களை அசை போடும் போது நாவில் இன்னும் எச்சில் ஊறுகிறது. வாம்பூர் டைஃப்லேருந்து நாங்கள் நடந்தே போவோம்ல, நிறைய வேடிக்கை பார்ப்போம். அப்போல்லாம் பஸ்ஸில் போக வேண்டாம், நடந்தே போங்க. ஏன்னா எங்கள் அண்ணன், நானும் என் தங்கச்சி வரிசையை வாத்து போகிற மாதிரி போவோம். வரிசை எங்கள் அண்ணன் முன்னுக்கு, நான் 2வது, அப்படி 3வது. நான் மட்டும் என் தங்கச்சி கையை பிடிச்சிக்கிட்டு. ஏன் நான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அப்போ போனால் அப்பா காசு கொடுப்பாங்களா, நாங்கள் வாங்கும்போது ஐஸ் தண்ணி வாங்குறோம் வச்சுக்கோங்களேன். அந்த ஐஸ் வந்து 5 காசு ஐஸ் போட்டால் ஒரு வேளை, ஐஸ் போடாட்டி ஒரு வேளை. ஆனால் ஒரே வேர்வையாகவும் தாகமாக இருக்கும்ல. ஒரு 5 காசு ஐஸ் வாங்கி நாங்கள் 2 பேரும் பாதி பிரிச்சுக்குவோம் பையில். இந்த ஐஸ் பால்னு சொல்லி கொண்டாந்து வைப்பாங்க, பைஸ்கிளில் கொண்டாந்து வைப்பாங்க. வைக்கக்கூட நாங்கள் ஒரு ஐஸ் பால் வாங்கி பாதி வாங்கினா 5 காசு, முழுசாக வாங்கினா 10 காசு. அப்படி தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அந்த காலத்துல எல்லாம். அவனே கையில் திருவி ஒரு ஹோல் போட்டு அதை பீனாட் போட்டு, அப்புறம் அந்த கலர் தண்ணி ஊற்றுவோம், சோப்பு கலர், பச்சை கலர், அப்புறம் பால் மாதிரி ஊற்றிட்டு நம்ம சொல்லுவோம் பொத்தவங்க கசின்னு சொல்லுவோம். அப்போ அவன் பொத்தவங்க பண்ணி கொடுப்பான் பாதி. கை கழுவிட்டு தான் எடுக்கணும், இல்லை அவன் அந்த கையால் கொடுக்கணும். அந்த சுத்தம்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. கடிக்கிறது எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு தான் அந்த காலத்தில். அந்த கடைகள் கிட்டேயே நிறைய சம்பவம் நடக்கும். அதாவது அங்கே கூட வெளியே உட்காந்துக்கிட்டு ஒரு துணியை விரிச்சு போட்டு உட்காந்துட்டு இந்த சீட்டாடுறதுலாம் நிறையா பார்த்துருக்கேன். அவங்க எங்கே உட்காந்துருக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு வாங்கு இருக்கும். அந்த வாங்குனா என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா விறகு டிம்பா, அந்த டிம்பாவில் கீழே கால் இருக்கும். இவங்க அதில் உட்காந்துப்பாங்க, 2 பக்கெட்டும் உட்காந்துக்கிட்டு
அந்த டீ சாப்பிடுவாங்க. அதில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன சொன்னீங்கன்னா பன் இருக்கும். பண்ணுக்கு பிறகு அதை அழைச்சி அவங்க டீயில் சாப்பிட்றப்ப சூஜி ஒன்று இருக்கும். சூஜியும் வாங்கலாம். அப்போ நினைக்கிற 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்கலாம் சூஜி. அந்த சூஜியை அதுவும் ஒரு பெரிய அது சாப்பிட்டாலே அதுதான் இனிப்பு அதெல்லாம் இப்போது நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மாதிரி செய்வாங்கன்னு சந்தேகம் தான். அப்போயே அது நாங்கள் எங்களுக்கு அப்போயே கிடச்சிருக்கு, வாங்கி கொடுப்பாங்க அம்மா அப்பப்போ கிடைக்கிறப்ப. செண்டோல் பாப்புலர். செண்டோல் கச்சாங்கலாம் கிடையாது, அந்த தேங்காய் பால் அந்த பச்சை இது மாவில் செஞ்சது அதுதான் செண்டோல். ஏன்னா அந்த செண்டோல் அதே நேரத்தில் அவங்க கொடுக்குற அந்த கருப்பு கட்டி சீனி அது கொஞ்சம் போட்டு ஊற்றி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அது அந்த சொர்க்கத்தோட இப்போ இந்த சொர்க்கெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள். அதுதான் உண்மையான சொர்க்கம். பல்பொருள் அங்காடிகள் அதிகம் இல்லாத காலம் அது. அலங்காரம் இல்லாமல் சுவற்றில் பொருத்தப்பட்ட மரப்பேழைகளில் எத்தனை பொருட்கள். இந்த ஒட்டுக்கடைகளை ஆங்கிலத்தில் ஹோல் இன் த வால் ஷாப் என்று அழைப்பார்கள். சின்ன வயசில் அங்கே நிறைய ஒட்டுக்கடை இருக்கும். அது பேர் மாமா கடைன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன் கூப்பிட்றாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அது அங்கே போய் அந்த சின்ன சின்ன முட்டாய்கள், வித்தியாசமான அந்த லக்கி ட்ரா மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்குறதுல அதில் ஒரு சாக்லேட் கிடைக்கலாம், இல்லை ஏதாச்சும் விளையாட்டு ஜாமான் கிடைக்கலாம். ஸோ இதுக்காகவே எங்கள் தாத்தா கிட்ட அவர் பாக்கெட்டில் கையை விட்டு தாத்தா வாங்க அழிச்சிட்டு போங்க அங்கன்னு சொல்லி அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். முன்ன பபுள் கம் இங்கே ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த பபுள் கம் நீங்கள் பிரிச்சிங்கன்னா அது உள்ள ஸ்டிக்கர் இருக்கும். அதில் தண்ணி ஊற்றி உங்கள் ஒரு டேட்டூ மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணுவீங்க. அதெல்லாம் போட்டுக்கிட்டு நாங்கள் வீராப்பாலாம் நடப்போம். அது ஊதி அந்த பபுள் கம்மை ஊதி உடைக்கிறது, மூஞ்சில ஒட்டிக்கிறது, அதுல இருந்து எடுக்கிறது, சில நாட்டி வேலைலாம் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா அந்த பபுள் கம் எடுத்து பிடிக்காத மண்டையில் போய் தடி விடுறது, அப்புறம் அங்கேயிருந்து ஓடி போகிறது. ஸோ இதெல்லாம் ஒரு ஸோ பியூட்டிஃபுல். அந்த மாமா கடை பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கும். மேகசின் இருக்கும், நல்ல சாக்லேட்ஸ் இருக்கும், வித்தியாசமான பபுள் கம்ஸ் இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பபுள் கம் உருண்டையாக இருக்கும். அது என்ன இதுன்னு தெரியல, சும்மா எடுத்து சாப்பிட்றது, அதை வெடிக்க வைக்கிறது. ஸோ நிறைய ஃபன் அண்ட் ஃபனி திங்ஸ் எல்லாம் நிறைய செஞ்சுருக்கோம். நாம் சில விளம்பரங்களில் பார்த்திருக்கலாம். இது பந்தம் காட்டாத மரச்செக்கு எண்ணெய் என்று எண்ணெய் பாட்டில்களில் எழுதியிருப்பார்கள். ராபர்ட்ஸ் லேன் வட்டாரத்தில் அப்படிதான் அன்று நல்லெண்ணெய் தயாரிக்கப்பட்டது. ராபர்ட்ஸ் லேனில் மகாலிங்கம் மார்க்கெட்லன்னா பேர் போன இடம் அது. அங்கே போய் நாங்கள் பார்த்துருக்கேன். அவங்க காலையில் இந்த செக்கில் செய்கிறது அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த வயசுல எனக்கு அந்த இது எப்படி தான் செய்கிறாங்கன்னு அது இவ்வளோ கரைச்சி தான் அது எண்ணெய் க்ளீனாக வரும். அது பாட்டில் பண்ணிவிட்டு விற்பனை பண்ணுவாங்க. நான் அங்கே போய் எங்கள் அப்பா போய் வாங்கிட்டு வர சொல்லுவார். அவர் பாட்டில் கொடுக்கும்போது மூடி போட மாட்டார், அப்படியே கொடுத்துருவார் கையில். ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது வீடு, அப்படியே கையில் தூக்கிட்டு போவேன். அடிக்கடி சென்று பழகிய இடங்கள் அங்கு வாழ்ந்த மக்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பது அந்த இடங்களோ கட்டிடங்களோ இல்லாமல் போகும்போது நன்கு புரியும். அவர்கள் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது தங்களது ஞாபக அடித்தளங்களில் மறுபடியும் அந்த கட்டிடங்களை, அந்த வீடுகளை, அந்த பணிமனைகளை எழுப்பி அந்த நினைவுகளில் சிலாகித்து போவது கண்கூடாக நமக்கு தெரியும். பேரப்பாக்கில் 2 இது எனக்கு என் மனதில் பாஞ்சது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று கிணறு, அந்த மரம் அப்பயும் மூடி தான் இருந்தது. மூடி இருந்துச்சுன்னா என்ன செஞ்சா ஒரு கம்பி மாதிரி போட்டு எல்லாத்தையும் போட்டு சீல் மாதிரி அடிச்சிருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த கிணறு உண்டாக்குனது அந்த திடலை பாதுகாக்கிறதுக்கு தான் உண்டாக்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, பாதுகாக்கிறது தண்ணி ஊற்றுறதுக்கு. அந்த கிணறுலையும் தண்ணி எடுத்து ஒரு காலகட்டத்தில் அந்த திடலை பராமரிக்கிறதுக்கு அந்த தண்ணியை பயன்படுத்தியிருக்கலாம். எனக்கு அப்படி தான் தோணுது. மற்றபடி அந்த கிணறு ஒரு அடையாளம். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் முத்துக்கறின்னு ஒரு கடை இருந்துச்சு. அந்த ஃபிஷ் ஹெட் கறி அது ரொம்ப ஃபேமஸ். எல்லாம் அங்கே போய் அடிக்கடி நாங்கள் போகிறாந்தாலும் அங்கே தான் போய் வாங்கிட்டு வருவோம். நான் அந்த காலத்தில் நம்ம நடந்து தான் வருவோம். ஸோ அந்த காலத்தில் முத்து கறிஸ் பிரபலமாக ஓடிக்கிடுச்சு. ஆனால் ரொம்ப சின்ன கடை. அந்த சின்ன கடையில் நமக்கு போய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வசதி இருக்காது. மிக்கவாறும் நம்ம அதை பேக் பண்ணிவிட்டு வீட்டில் தான் போய் சாப்பிடுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து, மாதம் கழித்து அப்புறம் இந்த பனானா லீஃப் வந்துடுச்சு. அது கொஞ்சம் லேட்டாக தான் வந்துடுச்சு. எங்கள் தாத்தா இந்த அரிசியெல்லாம் எடுத்து போய் அரைப்பாங்க. அங்கே ஒரு மில்லு இருக்கும். அங்கே இந்த ஷாப் ஹவுசஸில் தான் அதை போய் பண்ணுவாங்க. அதை அரைச்சிக்கிட்டு வரும்போது எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் இங்கே இதெல்லாம் செய்கிறாங்களா,
அப்படி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேக்கெட்டில் வந்துருச்சு. அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக தோசை சமைக்கிறதுக்கோ தோசை செய்கிறதுக்கோ எல்லாம் அங்கே தான் போய் அரைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகிடுச்சு, காலப்போக்கில் பேக்கெட்டில் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்போ தான் உண்மையை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். தமிழர் சீர்திருத்த சங்கம்னு சொல்கிறது ஸ்ராங்கன் ரோட்டில் வில்லியர்ஸ் லைன் பின்னாடி அங்கே தமிழர் சீர்திருத்த சங்கம் இருந்தது. அந்த 2 பெரிய கதவு வந்து காலையிலே வந்து ஒரு 8:30-9 மணிக்கு திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். திறந்த பிறகு யார் வேணாலும் போகலாம். அதில் எங்களுக்கு குழந்தையாக இருந்த எங்களுக்கு அது ஓடி ஆடி விளாட்ற இடம். நாங்கள் ஓடி ஆடி விளாண்டுருக்கோம். பெரிய மேஜை இருக்கும், நடுவில் உள்ளுக்கு பூந்தோன்னு அந்த மேஜை மேலே எப்போதுமே பத்திரிக்கை இருக்கும், தமிழ் பத்திரிக்கை. தமிழ் பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன், தமிழ் முரசு தான் நினைக்கிறேன். அதுதான் அங்கே இருந்திருக்கணும். அங்கே படிக்க வருவாங்க இந்த வேலை செய்கிறவங்கெல்லாம். பொதுவாக கூலி வேலை செய்கிறவங்க தான் அதிகமாக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அவங்களாம் படிக்க வருவாங்க. தீபாவளி, தமிழர் திருநாள், நோன்பு மாத விசேஷ உணவுகள் என்று பற்பல நினைவுகள். அனைவரும் சேர்ந்து கொண்டாடிய திருவிழாக்கள். ஒரு சமூகத்தினர் அருகில் இருந்தவர்களை அழைத்து தங்களிடம் இருந்ததை பகிர்ந்து கொண்ட அழகு. இவை எல்லாம் இருந்தன ஃபேரப் பார்க் ரேஸ்கோர்ஸ் வட்டாரத்தில். அந்த காலத்தில் வந்து தீபாவளிக்கெலாம் வந்து நாங்கள் இந்த மாதிரி இப்போ இருக்கிற காலத்தில் மாதிரி லைட்டு போட்டு பார்க்குறது கொண்டாடு அந்த மாதிரிலாம் கிடையாது. தீபாவளின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம அப்பா அம்மா தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே செய்வோம். நம்ம வந்து இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு நம்ம வாயை வந்து கேட்க மாட்டோம். அவங்க வாங்கி கொடுத்ததே குளிச்சுட்டு இந்த புது சட்டையை போட்டுக்கணும், கோயிலுக்கு போயிட்டு வரணும், அதை தான் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எங்கள் அம்மா ஒரு சட்டை தைச்சி கொடுப்பாங்க, ஒரு நீட்டு சட்டை தைச்சி அதை எடுத்து போட்டுக்கிட்டு போக வேண்டியது தான். இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குது, வாய் திறந்து கேட்கவும் முடியாது. அங்கோலியா வந்துட்டு பழைய பள்ளி இப்போ வந்துட்டு புதுப்பிச்சு நடத்தி வர்றாங்க. ஆனால் அவங்க முன்னுக்கு இருக்கிற அந்த ஃபேஸட் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ ரம்ஜானுக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்களோட சொந்தமாக செஞ்சு இந்த போண்டா, கொண்டக்கடலை இதெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபேர்பாக்கில் நடந்த தமிழர் திருநாள் ஒத்திகை அங்கே நடக்கும்போது சிற்றுண்டிகள் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ அது ஒரு ஆர்டர் பண்ணி அந்த எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு தட்டில் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு வரிசையாக நடந்து சாப்பாட்டு ராமன் மாதிரியே போய் அழிவங்க வரிசையில் நின்று போய் ஒரு தட்டை தூக்கிட்டு நிற்போம். கேசரி, புளிசோறு, சக்கரை சோறு, இன்னொரு நாளைக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம் அதுபோல் கிடைக்கும். அப்புறம் வடை, உளுந்து வடை, மசால் வடை, கையோடு ஒரு தேத்தினி அப்படி கொடுப்பாங்க. உறவினர்கள் பலர் அருகருகே வாழ்ந்து வந்தார்கள். ஓவன் சாலைக்கு என்று ஒரு தனி கதையே உண்டு. அங்கே அனைவரும் அறிந்த மனிதர்களாக சிலர் இருந்தார்கள். இந்த ஓவன் ரோட்டில் பக்கத்து வீடு, இந்த ஒரு தெருவு தள்ளி இவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க. இது எப்படின்னா ஒரே ஊரில் வந்து அங்கே வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. இந்த வீட்டில் நான் இருக்கேன், நீ பக்கத்து வீட்டில் இரு, நீ மேல் வீட்டில் இரு, நான் கீழ் வீட்டில் இருக்கேன், நீ அந்த தெருவு தள்ளி நில்லு, நான் இங்கே இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சுற்றி இருக்கிறவங்க 90% எல்லாம் சொந்தக்காரங்க தான். எங்கள் அப்பா வந்துட்டு எல்லாருக்கும் அப்பு வைத்தியர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்ட்ராங்கரோட் வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரியும். பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப டிசிப்ளினேரியன். அவர் இருக்கிற டிசிப்ளின் தான் நம்ம எல்லாம் வளர்ந்தோம். அப்பா பற்றி நினைக்கும் போது ஃபேரபாக் தெருவில் பற்றி நினைக்காம இருக்க முடியாது. ஜார்ஜ் சுப்பையான்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு லெஜண்ட். அவர் தான் முதல் வேர்ல்ட் கப் ரெஃப்ரி ஏஷியாலேயே. 1974 அவர் வந்து ஒரு செமிஃபைனல்ஸ் ரெஃப்ரி பண்ணார் வேர்ல்ட் கப்பில். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஆக்சுவலி சிங்கப்பூரில் எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம், அதுவும் இந்தியர்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ எங்கள் தாத்தா வந்து அந்த ஓவன் ரோடை தாண்டி வேறு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவருக்கு என்னன்னா, இல்லை இது ஏன் இடம், நான் திருப்பி இந்த ஓவன் ரோட்டில் வந்து என் சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்கணும். இப்போ எங்கள் பாட்டி கேட்பாங்க, எங்கே போகிறீங்க? இல்லை சொந்தக்காரனை பார்த்துட்டு வரேங்க, மாமா மச்சனை பார்க்க வரேன். ஸோ இது வந்து இப்போது எனக்கு அந்த பாட்டியை ரொம்ப பிடிக்கும், பாப்பாத்தி பாட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க வீடு எப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து ஒரு 4-5 மகளுங்க இருக்காங்க, அவங்களுக்கு பிள்ளைங்களாம் இருக்கும். பட் எனக்கு குறிப்பாக அந்த வீட்டுக்கு போகிற காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சமைக்கிற சமையல் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா சிரித்து பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஃபேமிலி பாண்டிங் அதெல்லாம் காண போச்சு. அந்த மனிதர்கள் இப்போது அங்கு இல்லை. ஓர் அவசர யுகத்தில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டியிருக்கிறது. ஃபேரபாக் ரேஸ்கோர்ஸ் வட்டாரத்தில் அத்தனை மாற்றங்கள் இருப்பினும் இன்னும் பலர் நினைவு கூறும் ஒன்று, பல சாதனையாளர்கள் உருவான வட்டாரம் அது என்பதுதான். ஃபேரபாக் ரேஸ்கோர்ஸ் வட்டாரத்தின் 2வது அத்தியாயத்தில் தொடர்ந்து பார்ப்போம்.